காங்கிரஸ் மத்தியில ஆட்சி, கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. மாடியில திரு ஸ்டாலினுடைய தாயாருகிட்ட சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. மேல சிபிஐ முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம். எங்களை பத்தி நீ பேசலாமா? எவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட பேசுறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி. இது தொண்டை நிறைந்த கட்சி. தொண்டை நிறைந்த கட்சி, தலைவர் அல்ல. உன்னை போல் நான் தான் தலைவர், நான் தான் தலைவர், எனக்கு பின்னால என் மகன், எனக்கு பின்னால பேரன் என்று சொல்லிக் கொள்கிற கட்சி அதிமுக கட்சி அல்ல. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள், மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டேன், கொஞ்சம் லஞ்சமா திட்டம் போட்டேன், அத்தனையும் உடைத்தெறிந்தோம், தகர்த்தெறிந்தோம். அதிமுக காப்பாத்துன்னு சொல்றாரு யாரு? ஸ்டாலின். உங்க கட்சி காப்பாத்தப்பா, உங்க கட்சி காப்பாத்து. எத்தனை பேரு எங்க இருப்பாங்கன்னே தெரியல. தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுங்க எந்த இடத்துல இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், உங்களுக்கு சகாக்க எங்க இருப்பான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். பத்திரமா அங்க இருப்பாங்க. இந்த தேர்தலில் கவலையே பட வேண்டாங்க. யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க. அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி ஒருத்தோடு நாங்க சொல்றோம். இதுக்கு பதில் சொல்ல வேணும். இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின். அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் பொய்ய பேசிட்டு இருக்கார். திமுக ஆட்சியில தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சுதான். இதுக்கு பதில் சொல்லப்பா. 2021 பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி சுமார் 50 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 77 ரூபாய், 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. இப்ப 77 ரூபாய், 22 ரூபாய் அதிகம் விற்கிது. இட்லி புழுங்கல் அரிசி அப்ப 30 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ 130 ரூபாய்க்கு வித்தது. 21 அதிமுக ஆட்சியில இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 250 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி இப்ப 400 ரூபாய்க்கு விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 120 ரூபாய். ஆக இவ்வளவு விலை விழுந்து போச்சு. மக்களுக்கு வருமானம் இல்ல, செலவு அதிகரிச்சிடுது. இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க. இதை பத்தி எல்லாம் ஸ்டாலினுக்கு கவலையே இல்லை. இதை போய் எங்காச்சும் கேளுங்க பார்க்கலாம், ஏதாவது பேசுவாருன்னு. இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு. அப்பப்ப புதுசு புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பார். ஓரணியில் திரளுங்க பாரு. எங்க போய் ஓரணியில் திரளுது? இங்க நாடு பஞ்சராகி கிடக்குது. எங்க போய் திரள்றது? இன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள். ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஓரணியில் திரளுங்கள். ஸ்டாலினுடைய வாக்கு வந்துடுறமா, கவலைப்படாதமா. 26